ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாவை ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 30 கோல்டன் டேஸ் குரூப் 1 எக்ஸாமினேஷன் January 3 வரப்போகுதுங்க. சரிங்களா? இந்த லாஸ்ட் 30 டேஸ் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிற 30 டேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் எப்போ நடந்திருக்க வேண்டியது? ஏப்ரல் மந்த் நடந்திருக்கணுங்க. சரிங்களா? ஆனால் எப்போ நடக்குது பாருங்கள், ஜான்வரியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நியர்லி இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது பாருங்கள், நவம்பர் மந்தில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நியர்லி 8 months நம்ம இருக்கோம். சரிங்களா? இந்த 8 மாதமும் நம்ம கடினமாக நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க, நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணியிருந்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ 8 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த 8 மாதத்தோட எஃபெக்ட்டு இந்த ஒரு மாதத்துக்கு ஈக்குவலுங்க. ஞாபகம் வச்சுங்க. இந்த டிசம்பர் மந்த் அந்த 1 month இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 month லாஸ்ட் 31 days ஆர் 30 days அந்த ஸ்மார்ட் பிளான் ஒன்று இல்லை அப்படின்னா நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, கமான். இந்த வீடியோவில் வரப்போகிற குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் 155 கேள்விக்கு மேல் சரியாக பதிலளிப்பது எப்படி அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். எதை படித்தா நம்ம ஸ்கோரிங் இன்க்ரீஸ் ஆகும், எப்படி படித்தா நம்ம குரூப் 1ல் கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிட்டு நம்ம குரூப் 1 மெயின்ஸுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ தாங்க இது. பார்க்கலாங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ நமக்கு தெரியும் ஜென்ரலாகவே எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். சரிங்களா? ஹிஸ்ட்ரி இருக்கும், பாலிட்டி இருக்கும், ஜியாகிரஃபி, இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9 சயின்ஸ்னு ஹெவி சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க, குறைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு. இந்த ஒரு மாதம் நம்மளால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது. சரிங்களா? ஆனால் இருந்தாலும் நமக்கு தேவையானது அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா 200 கேள்வியா கேட்குறாங்களா, நம்ம அது 155 கேள்விகளுக்கு மேலே ஈஸியாக ஸ்மார்ட்டாக எப்படி நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இம்பார்ட்டன்ட் 5 சப்ஜெக்ட்ஸை நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 8, யூனிட் 9 அண்ட் மேக்ஸ். இது 3லேருந்துமே சராசரியாக 100+ கேள்விகள் கண்டிப்பாக நமக்கு வந்துருங்க. எப்படி 100+ கேள்விகள்? அவங்களே சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க மேக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸில் 25 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரப்போகுது. சரிங்களா? ஸோ ஆப்ஸ் 25 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆவரேஜாக 200 கொஷின் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக ஆவரேஜாக இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 75 ரெண்டுமே சேர்த்து யூனிட் 8, யூனிட் 9 பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இதுவே நமக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் தாராளமாக நமக்கு வந்துடும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாடர்ன் இந்தியா அண்ட் இந்தியன் பாலிட்டி. இது எல்லாருமே குரூப் 1 படித்தாலும் சரி, குரூப் 4 படித்தாலும் சரி, குரூப் 2 படித்தாலும் சரி, இந்த 2 ஏரியாவை கவர் பண்ணாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இதுலேயும் அதே போல் தாங்க, ஆவரேஜாக உங்களுக்கு 35 to 40 கொஷின்ஸ் தான் ரெண்டுமே காம்பினேஷனில் வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணி லாஸ்ட் 30 டேஸில் நீங்கள் ரிவிஷன் பண்ணாவே 155 கொஷின்ஸ் நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணலாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம பார்க்கலாங்க. ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள், யூனிட் 8ன்னு. இந்த யூனிட் 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 8ம் சரி, யூனிட் 9ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. புதுசாக கொடுத்துருந்துருக்காங்க. அதிலிருந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த சில எக்ஸாமினேஷனில் கூட இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஸ்டூடெண்ட். ஒரு போர்டு ஒரு சிலபஸை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாவே அதுக்கு எடுத்தோடனே ரொம்ப டஃப்பாக கேள்வி கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக தான் கேள்வி கேட்பாங்க. அதே போல் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸோ இல்லை நார்மல் எல்லாத்துட்டும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டட் புக்ஸ் தான் கேட்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய புக்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தாங்க. இது ஈஸியாக நீங்கள் படித்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ யூனிட் 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 9, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. சரிங்களா? இது ரெண்டையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 75 கொஷின்ஸ் நீங்கள் தாராளமாக கிளியர் கட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஆப்டிடியூடுன்னு. ஆப்டிடியூட் எதுக்கு இந்த ஆப்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஜென்ரலாக ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 25 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னாவே அது கண்டிப்பாக அந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இப்போ இதே ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கோங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் நமக்கு படித்து இருந்தால் மட்டும்தான், ஞாபகம் வந்தால் மட்டும்தான் அந்த டைமில் நமக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் தெரிய முடியும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெத்தடாலஜி கரெக்டாக தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 25க்கு 25 எடுக்கலாம். ஸோ 100% மார்க் எங்கே எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் மட்டும்தாங்க எடுக்க முடியும். அதனால் இதை 100% மார்க் நீங்கள் எடுத்து ஆகணும். இதை நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏரியா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் பாலிட்டி. சரிங்களா? பாலிட்டியில் நிறைய ஏரியா இருக்குது. சரிங்களா? அவன் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருந்தே நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, இது பாருங்கள் பாலிட்டி. இது 10th புக் பேஸ் பண்ணியிருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த சாப்டர் படிக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சாப்டர் கண்டிப்பாக படிக்கணும்,
தேர்ட் சாப்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கணும். இந்தியன் ஃபாரின் பாலிசி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இது ரெண்டுமே படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் மெயின்ஸ் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ அன்னெசரியாக எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது டென்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சாப்டர் படித்தா நீங்கள் போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு அதே போல் தாங்க. இதுலேயும் எல்லாமே நீங்கள் படிக்கணும்னு ஜென்ரலாக அவசியம் இல்லைங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் முக்கியமான டாபிக்ஸுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 11th பாருங்கள், எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன், லோக்கல் கவர்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு பொலிட்டிக்கல்னு தாட்ஸுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இது கண்டிப்பாக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஏரியா. அண்ட் டெமோக்ரஸி. இந்த மாதிரி இந்த செலக்டிவ் டாபிக்ஸே போதும் ஜென்ரலாகவே. இந்த 11th புக்கில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நீங்கள் தாராளமாக இதை படித்தா போதும். நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சரிங்களா? இப்போ நம்ம 12th பார்க்கலாம். ஸோ 12th பொறுத்தவரை பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், இந்தியன் ஜுடிஷரி, ஃபெடரலிசம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி இன் இந்தியா அண்ட் பிளானிங் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம சிலபஸில் கிடையாது. இதை ஞாபகம் வச்சுங்க. அண்ட் லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், இதுலேயும் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது, இல்லை முக்கியமான விஷயத்துக்கோசரம் அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு, இல்லை 101 அந்த மாதிரிலாம் நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம், இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் விட்டுறலாம். சரிங்களா? ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் எது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 10th 11th அண்ட் 12th இந்த சாப்டர்ஸ்க்குலாம் நீங்கள் ஹெவி ப்ரியாரிட்டி இந்த லாஸ்ட் 30 டேஸில் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். நம்ம ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், ஃபஸ்ட்டு இதில் தேவையில்லைங்க. சரிங்களா? இதுவும் வேர்ல்டு வாரே நமக்கு கிடையாது, World War III கிடையாது, இதுவும் கிடையாது. சரிங்களா? நானாக ஹெவியாக கேட்கக்கூடியது சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். சரிங்களா? இந்த 6th சாப்டர், 7th 8th ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ், சோஷியல் ட்ரான்ஸ்ஃபார்ம் தமிழ்நாடு. அப்போ பாருங்கள் 5 to 10 கிட்டத்தட்ட ஒரு 6 லெசன். இந்த 6 லெசன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். இந்த 10th புத்தகத்தில் நீங்கள் தாராளமாக அதிக மார்க் எடுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 12th. இந்த 12th பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஹெவி கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நம்ம படிக்கணும்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், ஓகே இம்பேக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் ஆன் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும். காந்தி சாப்டர் கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுன்னு இதுவும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அண்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போஸ்ட் கொலோனியல் இந்தியா, இந்த 8th சாப்டர் நீங்கள் பார்க்கலாம். அண்டு நியூ எக்கனாமிக் ஆர்டர், இது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 9 டாபிக்ஸை நீங்கள் பார்த்தாவே போதும். அதுக்கப்புறம் 10 to 15 இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு சிலபஸ்லேயே கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ இந்த லாஸ்ட் 30 டேஸில் சரி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப கம்மியான சாப்டர்ஸ் தான் நீங்கள் ஹெவியாக ரிவிஷன் பண்ணுங்கள். பாலிட்டிலும் அதே போல் ஹெவி ரிவிஷன் பண்ணுங்கள். தாராளமாக உங்களால் 155 கொஷின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, எப்படி 155 கொஷின்ஸ் ஷூர் ஷார்ட்டாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நீங்கள் ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதில் 100% மார்க். சரிங்களா? அதே போல் யூனிட் 8 யூனிட் 9 அவன் ஒரு ஆவரேஜாக ஒரு 75 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, இந்த லாஸ்ட் 30 டேஸில் இதுக்கு ஹெவி கான்சன்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் போதும். இதில் 65 கொஷின்ஸ் தான் நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணலாம். 10 நம்ம தவறானாலும் பிரச்சனை கிடையாதுங்க. 65 கொஷின்ஸ் நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் மாடர்ன் இந்தியா, இந்தியன் பாலிட்டி ஏற்கனவே நீங்கள் ஹெவி ரிவிஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பீங்க. ஆவரேஜாக இதுலேயுமே இப்போ 40 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ஒரு அரௌண்ட் 30 எடுக்க முடியும். அப்போ நம்ம இதுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோமா? கிடையாது. நீங்கள் ஏற்கனவே இந்த 8 மாதம் ஏப்ரல் to நவம்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தாண்டி சயின்ஸ் படிச்சிருந்துருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்துருப்பீங்க, ஜியாகிரஃபி படிச்சிருந்துருப்பீங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்துருப்பீங்க. அதிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் ஒரு 20 கேள்விகள் ஷூர் ஷார்ட்டாக வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளான் இருக்குது பார்த்தீங்களா, 155, அதை தாண்டியே உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த லாஸ்ட் 30 டேஸ் தாங்க கோல்டன் டேஸ். நம்ம குரூப் 1 ப்ரிப்பரேஷன்லேயே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ் தான். இதுக்கு மட்டும் இல்லைங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வார்ம் அப் ஸ்டேஜுங்க. நான் லாஸ்ட் 1 மந்த்ன்றது நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டேஜ், ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அதே போல் பாருங்கள், இந்த பாசிங் பர்சன்டேஜ் இந்த 30 டேஸை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, 30 டேஸ் பிளானை கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாசிங் பர்சன்டேஜ்னு தாராளமாக இன்க்ரீஸ் ஆகும். பாசிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு. சரிங்களா? உங்களோட கட் ஆஃப்
கட் ஆஃப் மார்க்கும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து ஐயோ நான் வந்து இவ்வளோ தான் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் உள்ளே கிளியர் பண்ணுவேன்னா மெயின்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும்னா நம்ம யோசிக்கவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம் வந்து கிளியர் அவுட்டில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 30 days அப்படின்றது இட் இஸ் அ கேம் சேஞ்சர். உங்கள் லைஃப்பில் இது ஒரு கேம் சேஞ்சர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு தேவை நமக்கு எப்பயுமே ஒரு ஸ்மார்ட் பிளான், நல்ல ஒரு எஃபெக்டிவ் ஒர்க் இருந்தால் இந்த 30 days நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் மறந்துடவே கூடாது எப்பயுமே. சரிங்களா? லாஸ்ட்டு 30 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா டைமை வந்து என்றைக்குமே ப்ரீசைஸாக பார்த்துக்குங்க. டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதை ஃபஸ்ட்டு கான்ஷியஸாக வச்சுக்கோங்க. அதே போல் இப்போ இது வந்து கொரோனா காலம். சரிங்களா? அதனால் நிறைய ஓடிடியில் நிறையா படம் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆன்லைன் கிளாஸஸ்ஸு அது இதுன்னு நிறைய ஓடிடியில் நமக்கு நிறைய ஃபெசிலிட்டி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் அவாய்ட் ஓடிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. சூர்யா ரிப்போர்ட்டர் படம் பார்த்தா மட்டும் பத்தாதுங்க. நமக்குள்ளேயும் ஒரு சூர்யா ரிப்போர்ட்டர் இருக்குது. நீங்களும் வந்து ஃப்ளைட்டில் பறக்கணும், ஆனால் ஒரு ஆஃபீஸராக பறக்கணும்னு நீங்கள் உங்களோட எண்ணத்தை வளர்த்துக்குங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு மேஜர், ரொம்ப ரொம்ப மேஜர், ஹெல்த்தை நீங்கள் வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க இந்த இடத்துல. சரிங்களா? இதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்கள் நேம் வந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கிளியரில் இருக்கும். சரிங்களா? அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஒரு சின்ன பூஸ்டப்னு ப்ரிலிம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2021 எந்த எக்ஸாமினேஷன் வந்தாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் இருக்கும். நான் ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், என்னால் கண்டிப்பாக எந்த எக்ஸாமிலும் கிளியர் பண்ண முடியும், என்னால் மெயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியுன்ற நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இது கண்டிப்பாக தர முடியும். சரிங்களா? ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், லாஸ்ட் 30 days அப்படின்றது உங்களோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் டேஸ். சரிங்களா? இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹெவி ரிவிஷன் பண்ணுங்கள், ஸ்மார்ட் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2021 உங்களோட இயர் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமினேஷனில் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹெவி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அகாடமி யூடியூப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.